Hi friends, this is Ananda Jyoti Industries Enable Upgradation Lab. Welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனலாக் இன்சுலேஷன் டெஸ்டர் மேக் சிஐஇ மாடல் சிஐஇ ஸ்லாஷ் ட்ரிபிள் ஃபோர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அனலாக் எர்த் டெஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனலாக் இன்சுலேஷன் டெஸ்ட்டை. நம்ம ஃபர்ஸ்ட் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டிங் மிஷின்ஸில் இருக்க இன்சுலேஷனில் இருக்க ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நெட்ஒர்க்ஸ் கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் அண்ட் கேபிள்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அந்த கேபிள்ஸில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இன்சுலேஷன் டெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. தென் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஹேண்ட் டிரைவர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஆர்பிஎம் டச் ஆகுற வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரெக்டாக மெஷர் ஆகும். அதில் எந்த அஃபெக்ட்டுமே வராது. அதோட ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 160 ஆர்பிஎம். இதை வந்து எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து கிளாக் வைஸில் தான் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஒன்று லைன், ஒன்று எர்த்து. ஸோ லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் கலர் டெர்மினல், எர்த்து வந்து ரெட் கலர் டெர்மினல். எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்லாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். ட்ராவலிங் டைம்லாம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணும்போது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 0 பொசிஷனில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் 0 பொசிஷன் இல்லாமல் வேறு ரேஞ்சில் இருந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வேல்யூஸ் வந்து எக்ஸஸாக தான் காட்டும். ஸோ அதனால் 0 பொசிஷனில் கண்டிப்பாக வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணும்போது என்ஜினியர்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட்லேருந்து வியூ பண்ணக்கூடாது, பேக் சைட்லேருந்து வியூ பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நீடில் வந்து எந்த ரேஞ்சில் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்காதீங்க. எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக நின்று அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கேலிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். 10 ட்ரையல்ஸ் கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா அனலாக்கில் நம்மளோட வேல்யூ வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. 10 ட்ரையல்ஸ் எடுத்து அதோட வேல்யூ ஆவரேஜ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து மெஷர் பண்ணணும். இதோட டைமிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 செகண்ட் இருக்கும். இந்த சிஐஇ மேக் இன்சுலேஷன் டெஸ்ட்டில் வந்து நிறையா மல்டி ரேஞ்சஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் சிஐஇ ஸ்லாஷ் ட்ரிபிள் ஃபோர் வந்து 200 மெகோம் வரைக்கும் இருக்கும். 2 டெர்மினல்ஸ் இருக்கும், எர்த் அண்ட் லைன் இருக்கும். If any enquiries, please contact 944021 or 9940077044. Our mail ID is info@ajcarelab.com or ajcarelab@gmail.com. Thank you for watching this video. Give support for us. Thank you.